அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கண்ணியமிக்க சூஃபி டிவி நேயர்களே, நம் கண்மணி நாயகம் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹுவின் கொண்டுள்ள அழகிய அன்பு, அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இழிவாக பேசினால் அல்லாஹ் அவனை இவ்வுலகிலேயே இழிவுபடுத்துவான். மக்கமா நகரில் வலீத் இப்னு முகைரா என்ற கொடியவன் வாழ்ந்து வந்தான். ஒரு தடவை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து, நீர் பைத்தியக்காரர் என கூறிவிட்டான். நஊது பில்லாஹி மின்ஹா. அகிலத்தின் அருள் கொடை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அவன் ஒரு தடவைதான் திட்டினான். ஆனால் அல்லாஹ் தஆலா அவன் மீது கோபம் கொண்டு அவனை கடுமையான வார்த்தைகளால் பலமுறை திட்டி குர்ஆன் ஆயத்தை இறக்கிவிட்டான். கியாமத்து நாள் வரை அவன் திட்டப்பட்டு கொண்டே இருப்பான். மா அந்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். உம்முடைய இறைவன் அருட்கொடையால் நீர் பைத்தியக்காரர் அல்லர். அல் குர்ஆன் சூரா 68 வசனம் 2. ஃபஸதுபஸிரு வயுபஸிரூன் பிஐயிகுமுல் மஃப்தூன். பைத்தியக்காரர் யார் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள், அவர்களும் கண்டுகொள்வார்கள். அல் குர்ஆன் சூரா 68 வசனங்கள் 5 முதல் 6. வலா துத்அ குல்ல ஹல்லாஃபிம் மஹீன். அவன் பொய் சத்தியம் செய்யும் அற்பன். அல் குர்ஆன் சூரா 68 வசனம் 10. ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீம். அத்தகையவன் குறைகூறி திரிபவன், கோள் சொல்லிக் கொண்டு நடப்பவன். அல் குர்ஆன் சூரா 68 வசனம் 11. மன்னாஇன் லில் கைரி முஅ்ததின் அஸீம் உதுல்லிம் பஅத ذلك ஸனீம். அவன் நன்மையான செயலை செய்ய விடாமல் தடுக்கும் பெரும் பாவி. அவன் கடின சுபாவம் உள்ளவன், இழிவான வழியில் பிறந்தவன். அல் குர்ஆன் சூரா 68 வசனங்கள் 12 முதல் 13. இந்த திருக்குர்ஆன் வசனங்கள் இறங்கியதும் வலீத் இப்னு முகீரா வேகமாக வீட்டுக்குச் சென்று அவனுடைய தாயின் கழுத்தில் வாழை வைத்தான். என்னை பற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் அயோக்கியன்தான். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை விபச்சாரத்தில் பிறந்தவன் என சொல்லிவிட்டார். அவர் பொய் சொல்ல மாட்டார். உண்மையை சொல், நான் யாருக்கு பிறந்தேன்? நான் விபச்சாரத்தில் பிறந்தவனா? என் தந்தை யார்? முகிரா இல்லையா என கேட்டான். ஆமாம், நான் ஆட்டியடையனை வைத்திருந்தேன். அவனுக்கு நீ பிறந்தவன்தான் என்ற உண்மையை சொன்னதும் துடித்துப் போய்விட்டான். மேலும் அவன் மூக்கு அழகாக இருக்கும். அவன் மூக்கின் மீது மிக விரைவில் ஒரு அடையாளம் விடுவோம். அல் குர்ஆன் சூரா 68 வசனம் 16 என்றும் அல்லாஹ் ஆயத்திறக்கினான். பத்ரு போரில் அவன் மூக்கில் வாழ்முனைப்பட்டு பெரிய காயம் ஏற்பட்டதால் அவன் முகமும் விகாரமாகிவிட்டது. இதனால் வலீத் இப்னு முகைரா மக்களுக்கு முன் வெளியில் வர வெட்கப்பட்டு மனம் நொந்து இறந்து போனான். ஆதார நூல்கள் இப்னு கசீர், குர்துபி, மஆரிஃப், ஷஃபியுல் அன்வார்.